நீ எங்கேயோ தூரமாக இருந்தாலும் நல்லா இருப்பேன்னு நினச்சேன். என் வாழ்நாள் வர உன் கண்ணிலே படக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஆனால் உன்னை பற்றி கோமதிக்கா சொன்னதும் ஒரு நிமிஷம் கூட நான் அமைதியாக இருக்க முடியல. உன்னை பார்த்தே ஆகணும்னு கிளம்பி வந்துட்டேன். அன்னைக்கு நீ வேணான்னு சொல்லி விட்டுட்டு போன வழியை விட இன்னைக்கு உன்னை இப்படி பார்க்குற வழியை தான் தாங்கிக்கவே முடியல. அதுக்காக பாவப்பரிதாபப்பட்டு பேச வந்த மட்டும் நினச்சிக்காத. உனக்கு எப்படின்னு தெரியல, ஆனால் எனக்குள்ள இன்னும் அந்த காதல் அப்படியே தான் இருக்கு. ஒன்று சொன்னால் தப்பா நினச்சிக்க மாட்டீங்களே? சொல்லுங்கண்ணா. அருண், நீ நினைக்குமா அவன் நல்லா கேட்டு கிடையாது. அவன் எங்கே இருக்கும்போது அவன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கான். பாவம், உங்களுக்கு தான் தெரியல. இப்போ கூட உங்களை வேணும் தான் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கான். சென்னையில் வேற ஒரு பொண்ணோட. கொஞ்சம் பேசுறது நிறுத்துறீங்களா? யார் நீங்க? அருணை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? உனக்கு அங்கே என்ன பிரச்சனையோ தேவையில்லாம பேசாதீங்க. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. மதி, அருண் எனக்கும் ஃப்ரெண்டு தான். ஃப்ரெண்டுனா இப்படிதான் என்ன ஏதுன்னே தெரியாம தப்பா பேசுவாங்களா? ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லு மச்சான். மச்சான் எப்படி இருக்க? சூப்பரா இருக்க மச்சி, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்க மச்சான். அப்புறம் எப்படா ஊருக்கு வர? வரணும் மச்சான். ஊர்ல சின்ன சின்ன பஞ்சாயத்துல இருக்கு. நீ சென்னை வாடா. போன மாசம் பிரதீப் வந்து ஒரு வாரம் இருந்துட்டு போனா. வந்தா ஃபன் பண்ணலாம். எப்போ வர? வர மச்சான், கண்டிப்பா. சரி, ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன். சரி மச்சான், பைடா. உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு தெரியும். இவனை மாதிரி ஒருத்தனுக்காக உங்க கண்ணீரை வேஸ்ட் பண்ணாதீங்க. என்னங்க, சொல்லுடி. நம்ம பையன் 12வது படிக்கிறான். ஸ்கூலில் சரியாக சொல்லித்தரது இல்லையாமாங்க. அதுக்கு நம்ம விஜயக்கா பையனும் 12வது தான் படிக்கிறான். அவன் பக்கத்தில் ரேகாட்ட டியூஷன் போகிறான். அங்கே நல்லா சொல்லித்தராங்களாம்மா. அவன் இப்போ முன்ன விடவே நல்லா படிக்கிறானாம்மா. அதான். அதுக்கு என்ன இப்போ? நம்ம பையனும் அங்கே டியூஷன் போனால் நல்லா படிச்சுக்குவேங்கிறான். அது படிக்கிற புள்ள எங்கே இருந்தாலும் படிக்கும். அவனை முதல்ல அங்கங்கே விளையாட போகாமல் நல்லா படிக்க சொல்லு. இப்போ என்ன, நம்ம பையன் நல்லா படிக்கிறது இல்லைன்னா சொல்கிற? ஸ்கூலில் வாத்தியார் சரியாக சொல்லித்தரது இல்லையாமாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்னால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அங்கே நல்லா சொல்லித்தராங்களாம்மா. நம்ம பையனும் அங்கே டியூஷன் போனால் நல்லா படிச்சுக்குவேன்னு சொல்கிறான். அதுக்கு நிறையா ஃபீஸ் கட்டணுமே. நீ வச்சிருக்கியா? நான் வச்சுருந்தா உங்களை ஏன் கேட்க போகிறேன்? அங்கே சேர்த்தி விட்டுலாங்க. ஏண்டி, நம்ம நிலமை தெரிஞ்சுமா பேசுகிற? நானே வாரத்துக்கு 2-3 வேலை தான் போகிறேன். நான் போகிறதே நம்ம வயிற்று கலருக்கே சரியாக இருக்குது. இல்லை எங்கேன்னு போய் அவன் டியூஷன் சேர்க்குறது? எது சொன்னாலும் இப்படி வாய் அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லாதீங்க. அங்கே மாதம் 1000 ரூபா தான் பீஸா. நீங்கள் வேலைக்கு போகிற இன்ஜினியர்கிட்ட அட்வான்ஸாக கேட்டு பாருங்க. வர சம்பளத்தில் பிடிச்சிக்கிட்டும். நீ புரிஞ்சு தான் பேசுறியா இல்லை புரியாமல் நடிக்கிறியா? நானே இங்கே வேலைக்கு போய் 1 மாதம் தான் ஆகுது. அதுலேயும் இந்த வாரம் 2 நாள் தான் எனக்கு வேலை. கை சுளிக்கிறதுக்கு 2 நாள் லீவு கேட்டால் பதிலுக்கு 1 நாள் எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்துக்கோ இன்ஜினியர் சொல்லிட்டார். 3 நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வேலைக்கு போகிறேன். இப்போ என்னென்ன விட்டு போய் அட்வான்ஸ் கேட்க? நீங்கள் போய் முதல்ல கேட்டு பாருங்க. அதுக்கப்புறம் என்னென்னு யோசிச்சுக்கலாம். நானும் மல்லிகைக்காட்ட வட்டி கேட்டு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா இருக்கவே இருக்குது காதில் ஒன்று. அதை வச்சு பார்த்துக்கலாம். நம்மளை மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் கழுத்தில் காதில் இருக்கிறது ஒரு அவசரத்துக்கு வைக்கிறதுக்கு தானே. சாப்பாடு ரெடி ஆச்சா?